கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். Praise the Lord. ஹலோ, Praise the Lord. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். Praise the Lord uncle. Praise the Lord Pastor Sam Kalaivan. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஓகே, கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நம்முடைய கடைசி கால விடுதலை ஊழியத்தின் சார்பாக டெலிவரன்ஸ் நியூஸ் டிவி நாம் இன்று முதற்கொண்டு ஆரம்பிக்கிறோம். இது கர்த்தருடைய பெரிதான கிருபை. இப்பொழுது நாம் லைவாக இருக்கிறோம். கரெக்டாக சரியாக 9 மணிக்கு காட்ஸ் கிரேஸ். இன்னும் நண்பர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சற்றே நாம் நேரத்தை கொடுப்போம். இந்த நிகழ்ச்சி இன்று முதற்கொண்டு ஆரம்பிக்கிறது. தொடர்ந்து இரவுதோறும் 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெறும். திங்கள் முதல் வெள்ளி வரை இது நடைபெற இருக்கிறது. சனி ஞாயிறு கிடையாது. ஸோ திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். விசேஷமாக தினந்தோறும் நமக்கு இந்த வேத வெளிச்சத்தை பாய்ச்சுவதற்காக கடைசி கால விடுதலை ஊழியத்தின் ஸ்தாபகரும் வேத பண்டிதருமான ரெவரண்ட் டாக்டர் சேவியர், விசுவாச முழக்க ஆசிரியர் ரெவரண்ட் டாக்டர் சேவியர் ஐயா அவர்கள் நமக்கு தேவனுடைய வார்த்தையை அவர்கள் ஒவ்வொரு வித்தியாசமான தலைப்புகளிலே நமக்கு கொண்டு வருவார்கள். அதற்கு பிறகு அது சம்பந்தமான சந்தேகங்களை கேட்கலாம். இன்னும் நண்பர்கள் எல்லாம் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு தெரிந்த இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், உங்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள். இது மிக மிக முக்கியமான வேத நிகழ்ச்சி. அதனாலே உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த அன்பர்கள் அனைவருக்கும் உங்கள் ஃபேஸ்புக்கிலே, நீங்கள் இருக்கக்கூடிய குரூப்பிலே எல்லாருக்கும் இதை பகிர்ந்து இதை நீங்கள் ஒரு ஊழியமாக செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிறைய பேர் இதில் இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்தில் ரெவரண்ட் டாக்டர் சேவியர் ஐயா இணைந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பாஸ்டர் சாம் கலைவான் ஐயா, பாஸ்டர் சாம் கலைவான் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இன்னும் மக்கள் இணைந்து கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த வேத கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ரெவரண்ட் டாக்டர் சேவியர் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட் அங்கிள். பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இதனுடைய ஆரம்பம் ஒரு ஜெபித்து விட்டு நாம் இதை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறோம். விசேஷமாக இந்த நிகழ்ச்சி இன்றிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது. செப்டம்பர் 14. தொடர்ந்து நிறைய பேர் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள், இணைவார்கள். அநேகருக்கு இது போய்கொண்டே இருக்கும். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பிலே, விசேஷமாக முதல் முறையாக பாவ மன்னிப்பிற்கு ரத்தம் சிந்த வேண்டுமா, ஏன் ரத்தம் சிந்த வேண்டும், இது சம்பந்தமெல்லாம் நாம் வேதத்தின் வெளிச்சத்தை நாம் கேட்க இருக்கிறோம். அதற்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க இருக்கிறோம். நம்மத்தில் இருக்கிறதான பாஸ்டர் சாம் கலைவாணன் அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ஐயா. கர்த்தாவே, இன்று முதல் கர்த்தாவே இந்த லைவ் ஷோ கர்த்தாவே இதன் மூலமாய் அநேக சத்தியங்கள் கர்த்தாவே சொல்வதற்காக ரெவரண்ட் டாக்டர் சேவியர் ஆசிரியர் ஐயா அவர்கள் மூலம் கர்த்தாவே ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை கர்த்தாவே ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய செய்திகளை நீர் கொடுக்க போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்றைக்கு இருக்கிற தலைப்பு கர்த்தாவே பாவ மன்னிப்புக்கு ரத்தம் சிந்த வேண்டுமா என்ற தலைப்புல கர்த்தாவே அதிக சத்தியங்கள் இன்றைக்கு வெளிப்பட தேவன் வழிநடத்த வேண்டுமாய் சுபிக்கிறோம். நிச்சயமாய் இன்றைக்கு ஃபேஸ்புக் லைவ்ல கலந்து கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல கர்த்தாவே ஒரு பெரிய பதிலை தேவன் கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அநேகர் கர்த்தாவே கற்று தேர கர்த்தர் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்படியாய் வழிநடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். எந்த தடையும் இல்லாமல் எல்லா தடைகளையும் உடைத்து தேவன் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துவோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டீர் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நேயர்கள் நிறைய பேர் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் செய்திக்கு போக இருக்கிறோம். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் புதிதாக இணைந்தவர்களுக்காக நான் சொல்ல விரும்புவது, இன்றிலிருந்து
இது ஆரம்பித்திருக்கிறோம். 9 முதல் 10 மணி வரை நடைபெறும். அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். ஓகே, தொடர்ந்து ஒவ்வொரு தலைப்பில் நம்முடைய போதகர் ரெவரண்ட் டாக்டர் சேவிரையா அவர்கள் செய்தியை கொடுப்பார்கள். பிறகு உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கப்படும். இந்த லைவ் போயிட்டு இருக்கும் பொழுதே உங்கள் ஃபேஸ்புக் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு செய்யலாம். உங்களுடைய கொஸ்டின்ஸையும் பதிவு செய்யலாம். அது செய்தி முடிவிலே அதற்கான பதில் உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் நல்லவர். இருக்கிறோம். இப்பொழுது இந்த நேரத்தை நம்முடைய போதகர் ரெவரண்ட் டாக்டர் சேவியா அவர்களிடம் கொடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் அங்கிள், நீங்கள் நடத்தலாம் அங்கிள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதல் நாளிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற தலைப்பு பாவ மன்னிப்புக்கு ரத்தம் சிந்த வேண்டுமா ஏன்? பாவ மன்னிப்புக்கு ரத்தம் சிந்த வேண்டுமா ஏன்? வாட் இஸ் சின்? மனிதன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? மனிதன் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து பக்தியுள்ள சந்ததிகளை பெருக்கி தேவனை துதிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். சங்கீதம் 102:18, ஏசாயா 48:21, மல்கியா 2:15, இப்படி பல வசனங்களை இதற்கு ஆதாரமாய் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இதைத்தான் தாய்மானவரும் சொல்லுகிறார். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தனை வணங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். மனிதனுக்கான சந்தோஷமும் சமாதானமும் எப்போது குறையும் தெரியுமா? மனிதனுக்கான சந்தோஷம், மனிதன் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து பக்தி உள்ள சந்ததியாய் இருந்து தேவனை துதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு படைத்திருக்கிறார். அப்படியானால் மனிதனுக்கான சமாதானமும் சந்தோஷமும் எப்போது குறையும்? ஒன்று, சமாதானத்திற்காகவே படைத்த இந்த தேவனுக்கு விரோதமாய் நடக்கும்போது, சமாதான காரணரான தேவனுக்கு விரோதமாய் நடக்கும்போது சமாதானமும் சந்தோஷமும் மனுஷனுக்கு குறையும். இரண்டாவது, அடுத்தவன் காரியத்திலே அவசியம் இல்லாமல் அநியாயமாய் நுழையும் போது சமாதானமும் சந்தோஷமும் மனிதனுக்கு குறையும். இதுதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே விளக்கிய நியாயப்பிரமாண கற்பனையினுடைய பேசிக். மத்தேயு 22:36 முதல் 40 வரைக்கும் நியாயப்பிரமாணத்தினுடைய பேசிக்கை அவர் விளக்கி கொடுக்கிறார். அதிலே இந்த 2 காரியம்தான் பிரதானமாய் இருக்கிறது. இந்த 2 காரியம்தான் பிரதான பாவம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். 1 தீமோத்தேயு 1:15 எழுதப்பட்டிருக்கிறது, பாவிகளிலும் பாவி பிரதான பாவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவனுக்கு விரோதமான சமாதான காரணரான தேவனுக்கு விரோதமாய் அவன் பாவம் செய்திருக்கிறான். இப்படி சொல்லுகிறது ஏதோ நம்முடைய வேதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம் அல்ல. எல்லா மதங்களும் எல்லா மார்க்கங்களும் இந்த 2 கருத்தை தான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். நோவா ஜலப்பிரளயம் முடிந்த பிற்பாடு ஆதியாகமம் 9:6 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியம்தான் நம்முடைய வேதத்தினுடைய அடிப்படை, வேதத்துடைய தாரக மந்திரம். அது என்ன சொல்லுகிறது? மனிதன் தேவசாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது என்று சொல்லுகிறது. இதுதான் பேசிக் ஆஃப் அவர் பைபிள். 66 புத்தகங்களுக்கும் பேசிக்கே இதுதான். மனிதன் தேவசாயலால் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. மனுஷனுடைய படைப்பு தேவ சாயலாய் மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஒன்று. இரண்டாவது, அதனாலே தேவசாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனுடைய இரத்தத்தை ஒருவன் சிந்த வைத்தால் அது தேவனுக்கே விரோதமானது. அது தேவனுக்கே விரோதமான பாவம் செய்கிற காரியம். அதனாலேயே அப்படி எவன் சிந்த வைக்கிறானோ இன்னொரு மனிதன், அவனின் இரத்தமும் சிந்தப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய வேதத்தின் அடிப்படை தாரக மந்திரம். இதுல பாருங்க,
தேவனும் மனிதனும் எந்த அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். மனிதனுக்கு ஒருவனுக்கு ஒருவர் ரத்தம் சிந்தப்பட்டாலே அது தேவனுக்கு விரோதமான காரியம், பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மனிதனும் தேவனும் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு தெய்வீக அன்பை இங்கே நாம பார்க்கலாம். அந்த ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு உலக நீதிமன்றமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. கோர்ட் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ கோர்ட்ல ஒருவன் கொலை செய்து விட்டால் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். கொலை குற்றம் ஏனென்றால் ரத்தம் சிந்த வேண்டும். அவன் ரத்தம் சிந்த வைத்திருக்கிறான், ஆனாலே ரத்தம் சிந்த வேண்டும். அவன் கொலை குற்றம் செய்யாமல் வேறு ஏதாவது குற்றங்களை செய்திருந்தால் என்றால் அவனுக்கு அவனுடைய உடல் வற்றும்படியாக, அவனுடைய ரத்தம் குறையும்படியாக சிறை தண்டனை கொடுக்கிறார்கள். அந்த காலத்தில் எல்லாம் வ.உ.சி. அவர்கள் செக்கெழுத்தார் என்று பார்க்கிறோம். இப்படி பல சிறை தண்டனை கொடுக்கிறார்கள். ஆக பாவத்திற்கு ரத்தம் சிந்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய உலக நீதிமன்றமே ஒத்துக்கொள்கிறது. அது மாத்திரமல்ல, உலகத்திலே முதலிலே உருவான வேதம் மோசே எழுதின வேதம் தான். அதற்கு பிற்பாடு உருவான வேதம் ஆரிய வேதம். இந்த ஆரிய வேதம் இருக்கிறதே, ரிக், யஜூர், சாமம், அதர்வனம், இந்துக்களுடைய வேதம். இந்த ஆரிய வேதமும் இதைத்தான் சொல்லுகிறது. இந்த ஆரிய வேதம் சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பெரிய ஜனங்களை ஆளுகிற பிரஜாபதி தன்னுடைய ஜனங்களின் பாவம் போக்கும்படியாக தன்னுடைய சொந்த சரீரத்தையே பிராயச்சித்த பலியாக கொடுத்து யஜ்ஞம் செய்வார். சாமவேதம் பாகம் 2 தாண்டிய மகா பிரமாணம் என்ற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக ஆரிய வேதமும் பாவத்துக்கு பரிகாரமாய், பாவ மன்னிப்புக்காய் இரத்தம் சிந்த வேண்டும் என்றுதான் எழுதுகிறது. குரான் கிபி 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட குரான், இந்த குரானிலேயும் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறேன், கேளுங்கள். கோயம்புத்தூர் தமிழ் பப்ளிகேஷன்ல ஆபேலும் காயினும் அவர்கள் பலி செலுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. குரான் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அவர்கள் பலி செலுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே சாக்ரிஃபைஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் நமது வேத புத்தகத்திலே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே போடப்பட்டது. மட்டுமல்ல, குரான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு கொலைக்கு நஷ்ட ஈடு கொடுத்து அல்லது நோன்பு நோற்று பலியிட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் பாவ நிவாரணம் என்றும் அந்த குரான் சொல்லுகிறது. குரான் 2ஆம் அதிகாரம் 196ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 92, 5ஆம் அதிகாரம் 89, 5ஆம் அதிகாரம் 95, இந்த இடங்களில் எல்லாம் பாவ நிவாரணம் பற்றி ரத்தம் சிந்த வேண்டும் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ரத்தம் சிந்தப்பட்டால் தான் பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று கிறிஸ்தவமும் சொல்லுகிறது, இந்து மதமும் சொல்லுகிறது, முஸ்லீமும் சொல்லுகிறார்கள், உலக நீதிமன்றமும் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. சிலருடைய கேள்வி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, சிலருடைய கேள்வி, பாவம் செய்தவனை இரத்தம் சிந்த வைத்து தண்டனை கொடுத்துதான் பாவ நிவாரணம் பண்ண வேண்டுமா? இது ஒரு கேள்வியாயிருக்கிறது. வெறுமனே மன்னித்தால் என்ன? இப்படி சில கேள்விகள் வருகின்றன. அப்படியானால் நம்முடைய உலக கோர்ட் இருக்கிறது, அந்த கோர்ட் குற்றவாளிகளை மன்னித்து விட்டால், சரி பரவாயில்லப்பா போயிட்டு வாப்பான்னு குற்றவாளிகளை மன்னித்து விட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? கோர்ட் வேண்டும் என்றால் மன்னித்து விடும், பாதிக்கப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? உதாரணத்திற்கு உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். நம்முடைய மறைந்த முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா, அவங்களுக்கு ஒரு கேஸ், அந்த கேஸ்ல ஜெயலலிதாவை குற்றவாளி என்று கோர்ட் சொல்லி இருக்கிறது. உடனே நாம் எல்லாருக்கும் தெரியும், தர்மபுரி பகுதியிலே 3 மாணவிகள் பஸ்ஸிலே எரிக்கப்பட்டார்கள் என்று நமக்கு தெரியும். அப்போ எரிக்கப்பட்ட போது அது கோர்ட் கேஸாய் மாறியது. அந்த மாணவிகளுடைய அப்பா சொல்லுகிறார், எல்லோரையும் தண்டியுங்கள். ஆக பாதிக்கப்பட்டவர்கள்
மன்னிப்பு கொடுத்தால் ஏற்றுக்கொள்வது இல்லை மெஜாரிட்டி. எல்லோரையும் தண்டியுங்கள் என்று அவர்கள் சொன்னார். சில நேரங்களிலே பாதிக்கப்பட்டவர்களே நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னால், அவர்களை பொறுத்தவரை இந்த பாவத்தை நினைக்க மாட்டார்கள், மறந்து விடுவார்கள். ஆனால் அவ்வளவு பெரிய பாவத்திற்கான தண்டனை என்ன ஆயிற்று? இயேசு கிறிஸ்து கூட சிலுவையிலே மரிக்கும் பொழுது அவர் சொன்னார், பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் பாவங்களை மன்னியும் என்று சொன்னார். இவர் அந்த பாவங்களை மறந்து விட்டார், மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இஸ்ரவேல் மக்களுடைய நிலை என்ன? அவர்கள் அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்று விட்டார்களா? மன்னிப்பு நிச்சயம் இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைத்து விட்டதா? இன்றும் அவர்கள் மேசியாவை கொன்ற பாவிகளாய்த்தானே இருந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு 5-6 வருடங்கள் என்று நான் நினைக்கிறேன், இலங்கையிலே சிலோன்ல 5 தமிழ் மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விட்டார்கள். 5 தமிழ் மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விட்டார்கள். உடனே நம்முடைய இந்திய சர்க்காரும் அரசியல் தலைவர்களும் எல்லாரும் அங்கே சிலோன் கவர்மெண்ட்ல சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கடைசியில முடிவாய் கருணையின் அடிப்படையிலே அந்த 5 பேரையும் விடுதலை பண்ணினார்கள். உண்மை. அப்படியானால் அவர்கள் மேலுள்ள தண்டனை என்ன ஆயிற்று? இதுதான் கேள்வியே. எனவே வெறுமனே மன்னிப்பு என்பது பாவ செயலுக்கான, பாவத்திற்கான முடிவாய் ஆகாது என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதனால்தான் இப்படியே எல்லா மனிதருக்கும் பதிலுக்கு பதில் ரத்தம் சிந்த வைத்தால் மனித சமுதாயமே அழிந்து விடும் அல்லவா? தேவனின் படைப்பே வீணாகி விடும் அல்லவா? இது நல்ல மனிதர்களுடைய சிந்தனை மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆண்டவனுடைய சிந்தனையே அப்படித்தான் இருந்தது. எப்பொழுது தெரியுமா? உலகமே படைக்காததுக்கு முன்னாலே, மனிதனே உருவாகாததற்கு முன்னாலே, பாவமே செய்யாததற்கு முன்னாலேயே நம்முடைய தேவனுடைய திட்டமே அப்படித்தான் இருந்தது. அதனால்தான் தேவன் சிந்தித்தார். இயேசு கிறிஸ்து அன்றைக்கே தயாரானார் இந்த பாவம் மன்னிப்பு கொடுப்பதற்கு. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து அன்றைக்கே பாவத்திற்காய் இரத்தம் சிந்த அன்றைக்கே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் தேவகுமாரனாய் இருக்கும் பொழுது, வார்த்தையானவர் தேவகுமாரனாய் இருக்கும் பொழுது பரலோகத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு சொல்லுகிறேன், ரத்தம் சிந்தி அவர் பாவ மன்னிப்பை நமக்கு தந்தார். அவருடைய ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை தந்தார். பாவ நிவாரணமும் தந்தார். நிறைய பேருக்கு பாவ மன்னிப்பு, பாவ நிவாரணம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் புரியாமல் இருக்கிறது. பாவ மன்னிப்பு வேறு, பாவ நிவாரணம் வேறு. பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு மரித்தார், அந்த பாவத்திற்கான தண்டனையும் அவர் ஏற்றார். இனி பாவம் என்ற பேச்சே இல்லை. யாருக்கு? அவர் செய்த அந்த பாவ நிவாரணத்திற்கு, அந்த பாவ மன்னிப்புக்கு, சிலுவை மரணம், அவர் அடைந்த துன்பத்திற்கு, பாவ தண்டனையை ஏற்றாரே, இதை விசுவாசிக்கிறவனுக்கு இனி பாவம் என்ற பேச்சே இல்லை. கோர்ட்டில் கூட மன்னித்து விட்டாலும், குற்றவாளியை மன்னித்து விட்டாலும், அவனை ஊரும் உலகமும் என்றைக்கும் குற்றவாளி என்றுதான் சொல்லிக்கொண்டே இருக்கும். இவன் நல்லவன் சொல்லவே சொல்லாது. நெருக்கடி கால கட்டத்துல அல்லது அந்த ஊர்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது போலீஸ்காரர்கள் அப்படி மன்னித்து விட்டு கோர்ட்ல இருந்து வெளியே வந்தானே அந்த ஆளைத்தான் தேடி முதல்ல அரெஸ்ட் பண்ணுமே ஒழிய, அவன் மேல அப்படி ஒரு கண் இருக்கும். அவனுக்கான தண்டனை அப்படியே இருக்கும். இதை பலர் கேட்பது நான் கூட கேட்டிருக்கிறேன். நான் நாத்திகனாய் இருக்கும் பொழுது, பெரியார் கட்சியில் இருக்கும் பொழுது நான் கூட கேட்டிருக்கிறேன். இதை இயேசுவின் ரத்தம் தான் இதை செய்ய முடியுமா? இந்த பாவ மன்னிப்புக்கு ரத்தம் சிந்த வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். உலகமும் செய்கிறது, நீதிமன்றமும் செய்கிறது, பல மார்க்கங்களும்
பல மதங்களும் சொல்லுகின்றன. இயேசுவும் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லுகிறீர்கள். நான் கேட்ட கேள்வியை நீங்களும் கேட்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இயேசுவின் ரத்தம் தான் இதை செய்ய முடியுமா? ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனிதனுடைய ரத்தம் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? ஒரு மனிதன் இன்னொருவனுடைய ரத்தத்தை சிந்தினால் இவனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று. அப்படி என்றால் மனிதனுக்கு மனிதன் ரத்தம் சிந்தினால் பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. இது நம்முடைய அடிப்படை தாரக மந்திரம் என்று ஏற்கனவே நான் சொன்னேன். சரி, மனிதனுடைய ரத்தம் பாவி ஆதாமின் ரத்தம். நீயும் நானும் பாவம் செய்வதால் பாவி அல்ல, பாவ ஜாதியில் பிறக்கிறதுனாலே தான் பாவி. அதனாலே எல்லா மனிதனுடைய ரத்தம் எல்லாம் பாவ ஆதாமின் ரத்தம் தான். இந்த பாவ ஆதாமின் ரத்தம் எப்படி ஒருவனுக்கு மன்னிப்பு கொடுக்க முடியும்? அதனால பாவமில்லாத ரத்தம் தான் மன்னிக்க தகுதி உள்ளது. அப்ப பாவமில்லாத ரத்தம் எது? இது ஒரு கேள்வி. இயேசுவின் ரத்தம் தேவனின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் தேவனின் ரத்தம். அது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த சரீரத்திலே இருந்து வடிந்த ரத்தம். யோவான் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் வானத்திலிருந்து வந்த அப்பம். வானத்திலிருந்தே வந்த சரீரம் இயேசுவின் சரீரம். வானத்திலிருந்தே வந்த ரத்தம் இயேசுவின் ரத்தம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை என்று சொல்லுகிறது. இந்த இயேசு உன்னை போல என்னை போல ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறக்கவில்லை. பாவ ஜாதியான ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கவில்லை. பாவ ஜாதியின் ரத்தத்தினாலே உருவாகவில்லை. இயேசு கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர். ஆக பாவம் இல்லாத ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இரண்டாவது, இந்த ரத்தம் சாதாரண நம்முடைய ரத்தம் போல இல்லை. ஆட்டுக்குட்டி ரத்தம் எல்லாம் வெட்டின உடனேயே ஆடு துள்ளி துள்ளி செத்து போகும். அந்த ரத்தம் உடனேயே கட்டியாய் மாறிவிடும், ஜீவன் இல்லாமல் போய்விடும். மனிதனுடைய ரத்தமும் அப்படித்தான், சிந்தப்பட்ட உடனே ஜீவன் இல்லாமல் போய்விடும். ஆனால் பரலோகிலிருந்து வந்த இந்த தேவனுடைய ரத்தமானது இன்று வரை ஜீவனோடு பரலோகத்திலே இருக்கிறது என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12:24 இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறது. இன்னொரு காரியம், மூன்றாவது காரியம் சொல்லி ரத்தத்தை பற்றி, மனிதனுக்கு மனித ரத்தம் சிந்த வேண்டியதால், பாவம் இல்லாத மனிதன் உலகத்திலே ஒருவனும் இல்லை என்பதால், தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே என்பதால், இவருடைய ரத்தம் மாத்திரமே சிந்தி பாவத்துக்கு பரிகாரம் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே அந்த வெளியேறப்பட்ட ரத்தம் எல்லா மனிதர்களுடைய பாவத்தை சுத்திகரிக்கிறது. பலருடைய கேள்வி, அப்படியானால் இயேசு மரிக்கும் முன்னே பாவம் மன்னிக்கப்படவில்லையா? அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாய் கேட்டா, இயேசு பிறந்து மரிக்கும் முன்னே, கன்னியின் வயிற்றிலே பிறந்து சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்துவதற்கு முன்னாலேயே பாவம் ஒருவருக்கும் மன்னிக்கப்படவில்லையா? கேள்வி இது. மன்னிக்கப்பட்டதுதான் உண்மை. ஏன் மன்னிக்கப்பட்டது தெரியுமா? அதற்கு அடையாளமாய் அவர்கள் விசுவாச பலிமுறைகளை செலுத்தினார்கள். விசுவாச பலிகளை செலுத்தினாலே, வரப்போகிற மேசியாவை விசுவாசித்து அவர்கள் பலி செலுத்தினதுனாலே, அதற்கு அடையாளமாய் செய்ததினாலே அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். இப்படி மன்னிக்கப்பட்டு விசுவாசிகளாய் பரிசுத்தவான்களாய் இருக்கிறவர்களுடைய பட்டியல் தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிற விசுவாச வீரர்கள். இயேசு, இன்னொரு கேள்வி, இயேசு மரிக்கும் முன்னாலேயே மனுஷனா வந்துட்டாரு,
கண்ணியின் வயிற்றுல பிறந்துட்டாரு. அவர் மரிப்பதற்கு முன்னாலேயே, ரத்தம் சிந்துவதற்கு முன்னாலேயே திமிர்வாதக்காரன் அவனை மன்னித்திருக்கிறார், விபச்சார ஸ்திரியை மன்னித்திருக்கிறார், சகேயு போன்றவர்களை மன்னித்திருக்கிறாரே, பின்ன ஏன் அவர் மரிக்க வேண்டும்? அப்படியே அவர் எல்லாரையும் மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டே போயிருக்கலாமே. அவர் ஏன் ரத்தம் சிந்த வேண்டும்? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியை முஸ்லிம்கள் தான் அதிகமாய் கேட்பார்கள். இயேசு மரித்து ரத்தம் சிந்தவில்லை, சிந்த தேவையில்லை என்று இந்த கேள்வி வைத்து அவர்கள் சொல்லுவார்கள், இயேசு மரிக்கவே இல்லை என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு ஏன் மனிதனானார் என்றே புரியவில்லை. இயேசு ஏன் மனிதனானார் என்றே புரியவில்லை. பாவத்திற்கு பரிகாரம், பாவத்திற்கு மன்னிப்பு யாராலையும் கொடுக்க முடியாத சூழ்நிலையில இந்த பரிசுத்த ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மனித சமுதாயம் அழிந்து விடக் கூடாது, இது துதிக்கிறதற்கும் தேவனோடு வாழ்வதற்கும் உலகத்திலே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆசீர்வாதத்தோடு 100 மடங்கு ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகவும் படைக்கப்பட்ட இந்த மனிதன் நல்லபடியா இருக்க வேண்டும் என்பதற்காகவே உலக தோற்றத்திற்கு முன்னாலேயே இதை பற்றி சிந்தித்து செயல்பட்ட நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்துவை மனிதனாய் அனுப்பினார். அவர்களுடைய முஸ்லிம் சகோதரருடைய குரான் புத்தகத்திலே கூட போடப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்று. ஏன் அவர் கன்னியின் வயிற்றில் பிறக்க வேண்டும்? இந்த காரியமெல்லாம் புரிந்து விட்டால் போதும் இயேசு மரிக்க தேவையில்லை என்று சொல்ல மாட்டார்கள். இயேசுவின் ரத்தம் சிந்த தேவையில்லை என்று சொல்ல மாட்டார்கள். அந்த திமிர்வாதக்காரன், விபச்சார ஸ்திரீ, சகேயு இப்படிப்பட்டவர்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டார் 3 ஆண்டுகள் ஊழியத்தில். ஆனால் பாவத்திற்கான தண்டனைக்குரிய பரிகாரம் ஏதாவது செய்தாரா? பாவத்திற்கான தண்டனைக்கான பரிகாரம் எதுவும் செய்திருக்கிறதா? பாவ நிவாரணம் எதுவும் செய்திருக்கிறதா? ஏதும் இல்லை. சங்கீதக்காரன் கூட அவனுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் பாருங்க, பாவங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டெல்லாம் மூடப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பாவம் மாத்திரம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய விசுவாசத்தினாலே. ஆனால் அதற்கான பரிகாரங்கள், அதற்கான தண்டனைகள் ஒன்றும் அதற்கு ஈடுகட்டவில்லை. அந்த பரிகாரம் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரண இரத்தம் சிந்துவதால் தான் வருகிறது. அந்த பரிகாரம் இயேசு கிறிஸ்துவாலே தான் வருகிறது. அந்த தண்டனை இயேசு கிறிஸ்துவால் தான் அனுபவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக பாவ மன்னிப்புக்காய் இயேசுவின் ரத்தம் சிந்தியே ஆக வேண்டும். ரத்தம் சிந்தியே ஆக வேண்டும் என்பதற்கு நோ அப்ஜெக்ஷன். எல்லா பெரிய பெரிய மார்க்கங்களும் மதங்களும் ஏற்றுக்கொள்ளுகின்றன. அதற்கு எந்த ரத்தம் என்பதுதான் பெரிய கேள்வி. அது பாவ மன்னிப்புக்கு இயேசுவின் ரத்தம் சிந்தியே ஆக வேண்டும் என்று நாம் அறிகிறோம். அப்போதுதான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மூடப்படாது, எராடிகேட் பண்ணப்படும், கம்ப்ளீட்டாய் அழிக்கப்படும், வேறும் வேரடி மண்ணும் இல்லாதபடி செய்யப்படும். இப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். ஆக பாவ மன்னிப்புக்கு இரத்தம் சிந்தித்தான் ஆக வேண்டும். மனிதனை தேவன் படைத்த நோக்கம் நிறைவேறித்தான் ஆக வேண்டும். மனிதன் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து பக்தி உள்ள சந்ததிகளை பெருக்கி தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். மனிதனுக்கான சமாதானமும் சந்தோஷமும் குறையாமல் இருக்க வேண்டும். தேவனுக்கு அடுத்தவன் காரியத்திலே அவசியமின்றி அநியாயமாய் நுழையும் காரியத்துக்கும் ஒரு பாவமாய் அந்த காரியங்கள் இருக்கிறதுனாலே அந்த பாவங்களுக்கு மன்னிப்புக்கு ரத்தம் சிந்த வேண்டும் என்று நான் இந்த முதல் நாளிலே முதல் செய்தியிலே உங்களுக்கு அறுதியிட்டு
உறுதியிட்டு சொல்லுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, ஊழியக்காரர்களே, பெரிய பெரிய தலைவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய கேள்விகள் இருந்தால் தயவு செய்து கமெண்ட்ல கேள்விகளை எழுதுங்கள், அல்லது உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன என்று எழுதுங்கள். எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து நாங்கள் அதற்கு பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நன்றி, நன்றி. இதை கேட்கும் பொழுதே நிறைய சிந்தனைக்குரிய கேள்விகள் ரொம்ப 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 டீப்பா கொண்டு போயிருக்கீங்க. அது விசேஷமா இந்த ரத்தம் ஏன் சிந்தனும், இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம், அது வானத்திலிருந்து வந்த ரத்தம், அது தேவனுடைய சுய ரத்தம், கண்ணின் வயிற்றிலே பிறந்த ரத்தம், அது உறைந்து போகக்கூடிய ரத்தம் அல்ல, ஜீவ ரத்தம், நல்லவருடைய ரத்தம். அதுவும் அவருடைய மன்னிப்பு எப்படி முன்னாடி மன்னிக்க பெற்றிருந்தாலும் அவருடைய பரிகாரங்கள் எப்படி சிலுவையிலே பண்ணப்பட்டது, தண்டனை எப்படி அவர் அனுபவித்தார், அப்படிலாம் சொல்லும்பொழுது ஏன் மனிதனாய் பிறந்த அந்த காரியத்தை செய்ய வேண்டும், இதெல்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. இதை அநேகர் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஒருவேளை இடையில கூட நீங்கள் வந்திருக்கலாம், கவலைப்படாதீங்க. நம்ம அங்கிள் பேசின அந்த பதிவு இந்த டெலிவரன்ஸ் நியூஸ் அந்த பேஜில் எப்போவுமே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் அதை போய் நீங்கள் மீண்டுமாக ஃபர்ஸ்ட்லேருந்து கூட நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போது இது சம்பந்தமான உங்களுடைய கேள்விகள் எதுவும் இருந்தால் உங்களுடைய கமெண்ட்ஸில் போடலாம். அதை நாம் அப்படியே அதுக்குரிய சந்தேகத்துக்குரிய அந்த விளக்கத்தையும் நம்முடைய போதவர் கொடுப்பார். இப்போ நான் ஒரு அங்கிள் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு இருக்கேன். இது படிக்கும்போது எனக்கு வந்த அந்த கொஸ்டின் அது ஃபர்ஸ்ட் சாம் கலைவாணன் அவர்களும் அடுத்தடுத்து நிறைய நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே புதுசா கேள்வி இருக்கு. இப்போ ஆமா அங்கிள், இப்போ என்னன்னா இது பெரும்பாலான ஆட்கள் கேட்கக்கூடிய கேள்விதான். இப்போ நீங்க சொன்னீங்க அது வானத்திலிருந்து வந்த சரீரம், அதுல வானத்திலிருந்து வந்த ரத்தம் என்று சொல்லுகிறோம். ஆனா அது மரியாளுடைய வயிற்றிலே அந்த குழந்தை பிறக்கிறது. அப்போ கிறிஸ்துவனுடைய ரத்தம் தூய ரத்தம் என்று சொல்லிட்டீங்க அப்படின்னா, மரியாள் ரத்தம் அவங்க ரத்தம் பாவ சுவாபத்தால் அந்த ஜென்ம சுபாவத்துல பாவ ஜாதியில பிறந்தனால அந்த ரத்தம் இருக்கும். எப்படி அது மிக்ஸ் ஆயிருக்காதா, அப்போ அது ஒரு கண்டாமினேட்டடா ஆயிருக்காதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்கு. அது சம்பந்தமா இது சம்பந்தமா என்னுடைய ஆராய்ச்சி புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இது டாக்டர் கூட நிறைய டாக்டர்களோடு நான் டிஸ்கஸ் பண்ணி, ரோமன் கத்தோலிக்க டாக்டர்களோடு மரியாளை வணங்குகிற அவர்களுடைய மத்தியிலே பேசியும் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு சொல்லுகிறேன், வானத்திலிருந்து வந்தது பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுடைய கற்பத்துக்குள்ளே வைக்கப்பட்டது. இது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தை உருவாகிறதை போல ஒரு ஆணுடைய வித்து, ஆணுடைய செமன் கன்னிக்குள்ளே போகிறது, கன்னியுடைய கர்ப்பப்பைக்குள்ளே போகிறது, கர்ப்பப்பை மூடுகிறது. ரைட், முடிஞ்சது. இப்போ அதுக்கப்புறமா தொப்புள் கொடி இருக்கிறது. இந்த தொப்புள் கொடி வழியாய் மரியாளுடைய ரத்தம் போகாதா? இதுதான் பாஸ்டர் சத்யதாசுடைய கேள்வியாய் இருக்கிறது. தொப்புள் கொடி வழியாய் போகிறது என்றால் மரியாளும் பாவ ஆதாம் ஜாதியில் பிறந்தவர் தானே, அவருடைய ரத்தமும் பாவ ரத்தம் தானே. அதனாலே அந்த ரத்தம் போய் இயேசுவின் ரத்தத்தோடு, வானத்திலிருந்து வந்த ரத்தத்தோடு இணையாதா? கேள்வி இது. உங்களுக்கு சொல்லுகிறேன், மெடிக்கல் சயின்ஸ் படித்தவர்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தொப்புள் கொடி வழியாய் ரத்தம் போவது இல்லை. இந்த தொப்புள் கொடி வழியாய் குழந்தைக்கான, உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கான சத்து பொருட்கள் தான் போகின்றன, சத்துக்கள் தான் போகின்றன. மரியாளுடைய சத்து பொருட்கள் மரியாளிடத்திலிருந்து அந்த குழந்தைக்கு போகிறது. அது புஷ்டியாய் வளர்கிறது, சரீரம் சத்து பொருளோடு வளர்கிறது. மற்றபடி இந்த ரத்தம் அங்கே போவது இல்லை. இதுக்கு இன்னொரு காரியமும் சொல்லுகிறேன், இந்த காரியமும் புரிஞ்சுக்குங்க. இன்னொரு காரியம் சொல்றேன். இப்போ ஒரு ஆள் ஆஸ்பத்திரிக்கு போறாரு, ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு பிளட் ஏத்தணுங்கிறாங்க, அவருக்கு பிளட் ஏத்துறாங்க. இன்னொருத்தருடைய பிளட், யாருடைய பிளட்னு தெரியாது, அவருடைய பிளட்டை ஏத்தணும்னே அவருக்கு உடம்பு சரியாயிருது, நல்லா வந்துடுறாருன்னு வச்சுங்க. அப்படி என்றால் அந்த புதிதாய் பிளட் ஏத்துனாங்களே அந்த ஆளுடைய சுவாபம் தான் இந்த வியாதிப்பட்டவனுக்கு இருக்குமா?
இல்லை. ஆதியிலே கர்ப்பப்பையிலே எந்த செமன் உள்ளே போடப்பட்டதோ அதனுடைய அடிப்படை அந்த குணாதிசயங்கள், அந்த காரியங்கள் மாத்திரம்தான் இருக்கும். அதுதான் பேசிக். இடையில எத்தனை ரத்தத்தை உள்ளுக்குள்ள செலுத்தினாலும் போனாலும் அது ஒன்னும் மாறாது. இன்னொரு காரியம், நிறைய பேர் ஹார்ட்டை கூட ஒரு ஆளு ஹார்ட்டை இன்னொரு ஆளு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டா, இன்னொரு ஆளுடைய ஹார்ட் இங்க வந்தோடனே நம்முடைய எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் அந்த இன்னொருத்தனுடைய எண்ணத்தை போல ஏக்கத்தை போல மாறி விடுமா? மாறாது. அதனால நீங்கள் சொல்லுகிறது போல மரியாள் ரத்தம் வருகிறது இல்லை. அப்படியே வந்தாலும் இதிலே மாற்றமும் இல்லை. இது வானத்திலிருந்து வந்த ரத்தம், அது அப்படியே தான் இருக்கும். அதுதான் இன்றைக்கும் ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. அது நிச்சயமாய் மரியாளுடைய ரத்தத்தோடு சேர்ந்தது என்று யாரோ சொன்னாலும் கூட இன்றைக்கு அது ஜீவனோடு இருக்க முடியாதே. எபிரேயர் 12:24 பொய்யாகி விடுமே. ஆனால் இதை நாம் வசன ஆதாரத்தோடு சிந்தித்தோம் என்றால் எல்லா காரியங்களுக்கும் முடிவு கிடைத்து விடுகிறது. ஆமென். ரொம்ப ரொம்ப சூப்பர் அங்கிள். ஸ்தோத்திரம். பாஸ்டர் சாம் கலைவாணன் அவர்கள் தன்னுடைய காரியத்தை கேட்பார். கலை மியூட்ல இருக்கு. ஐயா ஸ்தோத்திரம். சோதரம் ஐயா ஸ்தோத்திரம். எத்தனை தடவை சொல்லிருக்க? உங்களுடைய பதில்கள் நமக்கு லேக் ஆகுது. உங்களுடைய பதில்கள் ரொம்ப மெய்சிலிருக்கும்படியாய் ஒரு சில காரியங்கள் இருக்கு. அதுல ஒரு சில கேள்விகளை நாம் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்த ரத்தம் அவருக்கு இருந்தது. அவர் பரிசுத்தர் என்று நாம் சொல்லுகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து அவர் கொல்லப்பட்டது, அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு அவர் கொல்லப்பட்டார். உலக ரீதியாக அவர் குற்றம் சாட்டப்பட்டு அவர் கொல்லப்பட்டார். அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இப்போ நாம கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் அவர் பரிசுத்தர் என்று நம்புகிறோம். அவர் மேல் குற்றம் சாட்டப்பட்டது என்று வேதத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்போ வேதமே படிக்காத ஒருவருக்கு இயேசு கிறிஸ்து என்பவர் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர். குற்றம் சாட்டப்பட்டவருடைய அவர் குற்றவாளி, சட்டப்படி குற்றவாளி. ரோமர்களுடைய சட்டப்படி அவர் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டார். குற்றம் சுமத்தப்பட்டது என்பது ஒரு சைடு இருக்கட்டும். ஆனால் குற்றவாளியாய் அவர் சிலுவையிலே தொங்கினார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு குற்றவாளியினுடைய ரத்தம் எப்படி என்னுடைய குற்றத்திற்கான பாவ நிவர்த்தியாய் அது மாறும் என்பது இது ஒரு கேள்வி. இதுக்கு பதில் சொல்லிடுங்க. அடுத்து ஒரு கேள்வி இருக்கு. நல்லது. கேள்வியில முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை நான் மறுபடியும் அதை சொல்ல விரும்புறேன். அவர் கேட்பது கிறிஸ்தவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அல்ல. உலக மக்கள் எல்லாம் இயேசுவை சிலுவையில் இருந்த ரோமர்கள் ஏன் அறைஞ்சாங்க? ஏன்னா அவர் குற்றவாளி என்று அவர்கள் கருதினதுனால தானே அறைஞ்சாங்க. அப்போ அந்த குற்றவாளியான இயேசுவினுடைய ரத்தத்தால ஏன் பாவம் எப்படிப்பா மன்னிக்கப்படும் உலகத்தான் கேட்கக்கூடிய கேள்வி பாஸ்டர் சாம் கலை அவர்கள் கேட்கிறார். அதுக்கு எப்படி நாம் பதில் சொல்ல முடியும் என்பதை நம்ம அங்கிள் சொல்லுவாங்க. அந்த ரத்தம் எப்படி பரிசுத்த ரத்தமாய் இருக்கும் என்பதுதான் உங்களுடைய கேள்வி. குற்றம் சுமத்தப்பட்டவருடைய ரத்தம் எப்படி பரிசுத்த ரத்தமாய் இருக்கும் என்பதுதான் உங்களுடைய கேள்வி. இதை நாம் வேதத்தை படித்தவர்களுக்கு நன்றாய் புரியும். ஆசரிப்பு கூடாரத்தில ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் அதன் மேல் குற்றத்தை சுமத்துகிறோம். ஆட்டுக்குட்டி மேல குற்றத்தை எல்லாம் சுமத்தின பிற்பாடு ஆட்டுக்குட்டி குற்றவாளியாய் மாறி விடுகிறது. இந்த மனுஷன் நீதிமானாய் மாறிவிடுகிறான் விசுவாசத்தாலே. அந்த குற்றவாளியாய் இருந்த ஆட்டுக்குட்டியை வெட்டுகிறார்கள், சிலுவையிலே அறையிறது போல. வெட்டணும்னே ஆடு செத்து போகுது இயேசுவை போல. அதுக்கு பிறகு அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் தான் அவன் பரிசுத்தலத்திலையும் மகா பரிசுத்தலத்திலையும் தெளிக்கிறானே ஒழிய வேற ரத்தத்தை, வேற ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை கொண்டு போய் தெளிக்கல. காரணம் என்ன? அந்த ஆடு பாவம் செய்யல. அந்த ஆடு பாவம் செய்தால்தான் அந்த ஆட்டினுடைய ரத்தம் பாவ ரத்தமாய் மாறும். அந்த ஆடு பாவம் செய்திருந்தால்தான் அந்த ஆட்டினுடைய ரத்தம் பாவ ரத்தமாய் மாறும். இது பாவம் சுமத்தப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அதனாலே அது பாவ ரத்தமாய் மாறாது. அதனால்தான் ஆசாரியன் அந்த ரத்தத்தை கொண்டு போய் தெளிக்கிறான்.
அதே போல இயேசுவின் மேல் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தாலும் அவர் குற்றம் செய்திருந்தால் மாத்திரமே அது பாவரத்தமாய் மாறுமே ஒழிய, ஆதாம் பாவம் செய்ததால் மாத்திரமே ஆதாமுடைய ரத்தம் பாவரத்தம், மற்றபடி அல்ல. அதனாலே இவர் பாவம் செய்யாதனாலே இவருடைய ரத்தம் என்றென்றைக்கும் வானத்திலிருந்து வந்தபடியே மகா பரிசுத்தமாய் தான் இருக்கிறது. அதனால இதை பற்றி ஒன்னும் ஐயமே வேண்டியதில்லை, சந்தேகமே வேண்டியதில்லை. ஆக சுமத்தப்பட்ட ரத்தம் அது பாவ ரத்தமாய் மாறாது. கிரியைகள் மூலமாய் பாவம் செய்திருந்தால்தான் அது ஆக்சுவல் பாவரத்தமாய் மாறும்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்கய்யா? அப்படின்னா ஆமா ஆமா, நிச்சயம் அப்படித்தான். தேங்க்யூ, நன்றி ஐயா. இப்ப அடுத்த கேள்வியா, இப்போ இஸ்ரவேல் உலகத்தின் மையப்பகுதியான இஸ்ரவேலில் பிறந்த ஒரு இயேசு கிறிஸ்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய சாம் கலைவாணனுடைய பாவத்திற்கான நிவர்த்தியை அவர் எப்படி செய்ய முடியும்? நான் அவரை இயேசு கிறிஸ்து என்ப கேள்வி. சரி, இஸ்ரவேலிலே பிறந்தவர், அவர் பிறந்ததே, அதனாலதான் நான் முதல்ல சொன்ன என்னுடைய செய்தியில டோட்டல் பாவத்துக்கான மன்னிப்பு, அதற்கு என்ன பரிகாரம், இதுதான் பரலோகத்தில் சிந்திக்கப்பட்டது. உலக தோற்றம் முதலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று நான் வெளிப்படுத்தல் 13:8 சொன்னேன். ஆக இது குறிப்பிட்ட இஸ்ரவேல் மக்களுக்காக மாத்திரம் ரத்தம் சிந்தப்பட அவர் வரவில்லை. அந்த ரத்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனாலே உலகம் முழுவதும் வந்து விட்டது. எல்லாருக்கும் அந்த ரத்தத்தினுடைய மகிமை, ரத்தத்தினுடைய மன்னிப்பு எல்லாருக்குமே அது கிடைத்து விட்டது. அதனால இஸ்ரவேல் தேசத்திலே பிறந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். இது உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே. அதனாலதான் யோவான் சானன் கூட இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை பார்த்து சொல்லுகிறான். அந்த யோவான் சானகனும் இஸ்ரவேலன் தான், ஆனாலும் அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவனே சொல்லுகிறான் இப்படித்தான். அதனால உலகம் முழுமைக்கும் பாஸ்டர் சாம் கலைவானுடைய பாவத்துக்கும், ரெவரண்ட் டாக்டர் சேவியருடைய பாவத்துக்கும், பாஸ்டர் சத்யதாசுடைய பாவத்துக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய பாவத்துக்காகவும் அவர் இஸ்ரவேலிலே பிறந்து மரித்தார். அது அப்படியே பரவிவிட்டது எல்லா இடங்களுக்கும். இப்போ அவர் பாவ நிவர்த்தியை உண்டாக்கி விட்டார். அவருடைய ரத்தத்தை சிந்தி பரிசுத்தமான அடுத்த கேள்வி அவர் பரிசுத்தமான அந்த ரத்தத்தை சிந்தி பாவ நிவர்த்தியை உண்டாக்கி விட்டார். அந்த பாவ நிவர்த்தி எனக்கானது என்று நான் எப்படி ஐயா அதை உறுதிப்படுத்திக் கொள்வது? அது என் நம்பிக்கையை சார்ந்த விஷயமா, அல்லது அது எப்படி அதை நான் உறுதிப்படுத்திக் கொள்வது? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்படி உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்டதெல்லாம் டிவி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் எல்லாரும் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இதை பார்த்து கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை. ஏன் இல்லை? சமாதான காரணர் படைத்த தேவன் அவனுக்கு விரோதமாய் குற்றங்கள் ஏதோ செய்திருக்கிறார்கள், அல்லது அடுத்தவன் காரியத்தில் அவசியமின்றி அநியாயமாய் நுழைந்து ஏதோ தவறுகள் செய்திருக்கிறார்கள். இதனாலே அவர்கள் பாவத்தை செய்ததினாலே அவருடைய மனதிலே சஞ்சலம் இருக்கிறது, சமாதானம் இல்லாத நிலை இருக்கிறது, விடுதலை கிடைக்குமா என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே விடுதலை உண்டு, பாவ மன்னிப்புக்கு ரத்தம் சிந்தி உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற காரியத்தை அவர்கள் விசுவாசித்தார்களானால் நிச்சயமாய் விடுதலை உண்டு. விசுவாசிக்கிறவர்களுக்காகத்தான் இப்படிப்பட்ட டிவி சீரியல் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆமென். ஸ்தோத்திரம். ஓகே, தேங்க்ஸ் அங்கிள். இப்போ கமெண்ட்ஸ் நம்பினால் நான் எனக்காய் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து பேசலாம். நம்முடைய பார்த்து கொண்டிருப்பவருடைய கேள்வியும் கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் இடையில. இப்போ ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க, how do we explain to people who say that corona was bought on the earth by the God
வித் ரெஃபரன்ஸ். அதாவது கொரோனாவை தேவன் தான் கொடுத்தார் அப்படின்ற சொல்றவங்களுக்குலாம் எப்படி இதை வந்து வேத வசனத்தோட சொல்றது கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம இப்போ பதில் சொல்ல போறதில்ல. காரணம், இது சம்பந்தமான ஒரு 30 நிமிஷம் வீடியோ ஏற்கனவே நாம் வெளியிட்டு இருக்கிறோம். இந்த கொரோனா வியாதி என்னது, எப்படி வந்தது, இது யார் கொடுத்தது, என்னென்ன காரியங்கள் என்று சொல்லி. அதனால சகோதரிக்கு அது விரைவிலே அதனுடைய லிங்க் அனுப்பப்படும். அதுல நாம் ஒரு வரி சொல்லிடுவோம் அவங்களுக்கு. ஒரு வரி சொல்லிடுவோம். நம்முடைய தேவன் அப்போஸ்தலர் 10:38 வாசிங்கன்னா, பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக வியாதிப்பட்டவர்கள் எல்லாருமே பிசாசின் பிடியினாலே தான் வியாதி வருகிறது. நம் தேவன் வியாதியை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். சிலுவையிலே அழித்ததை மறுபடியும் அவர் கொடுத்தார் என்று சொன்னால் அவர் தெய்வமே அல்ல. சிலுவையிலே அவர் அழித்ததை மறுபடியும் கொடுத்தார் என்று சொன்னால் தெய்வமே அல்ல. அவரை தெய்வமாய் விசுவாசிக்கிறவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள். அப்போ இது பிசாசினால் வருகிற காரியங்கள். அதனால இயேசு கிறிஸ்து 1 யோவான் 3:8 வாசிங்கன்னா, பிசாசினால் வருகிற பிசாசுடைய செயல்பாடுகளை அழிப்பதற்கே, கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அதனால அவர்தான் வியாதியை அழிக்க வெளிப்பட்டார். அப்படி என்றால் வியாதி பிசாசின் கிரியை. ரொம்ப ஒரு வழியில பட்டால்னு அடிச்சிருக்கீங்க. இது நிறைய பேருடைய வாசல்ல டபால் கேட்டிருக்கோம். நாம் இதை இவ்வளவு அழுத்தம் திருத்தமாய் சொல்கிறோம் என்றால் இதற்கான மிக விரிவான செய்தியும் வேத வசனங்கள் அடங்கிய செய்தியும் நம்முடைய அங்கிள் ஏற்கனவே ரெவரண்ட் டாக்டர் சேவியர் அங்கிள் கொடுத்திருக்கிறார்கள். அதை நான் இதை முடிந்த பிறகு இந்த லிங்கை இதில் போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் அதை வாசித்து இன்னும் அதிகமாக அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு வரையில சொல்லிட்டாரு, அவருடைய சுயத்தை எடுத்து சொல்கிறார் என்று யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது. வேத வசனத்தின் அடிப்படையில் இது சம்பந்தமாக விளக்கப்பட்டிருக்கிறது. அங்கிள், இப்போ இன்னும் அதை பத்தி விளக்கம் இப்போ செய்திகள் வரும் இல்ல, இனிமேல் வரும். அடுத்த கேள்வி செய்தி இனிமேல் இது சம்பந்தமான செய்திகள் வரும். வெரி குட். So இப்போ okay, if we believe with our whole heart that Jesus will deliver us from corona, can we go out without precautionary measures? Okay, so கண்டிப்பா நம்ம இப்போ நமக்கு வந்து தேவதூதர்கள் நம்மளை பாதுகாக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்து கர்த்தரனுடைய கொரோனா வந்து எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன், நான் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் நான் வெளியே சுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நிச்சயமாக அது முடியாது. காரணம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய கால்கள் இடராதபடிக்கு தேவதூதர்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று நாம் விசுவாசித்தால் கூட நம் பாதத்துக்கு ஒழுங்காக பாதரட்சியோ ஷூயோ நம் தலைக்கு ஹெல்மெட்டோ அப்படியாக நமக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ நேரடியாக அந்த காரியங்கள் நாம் விசுவாசித்தாலும் நாம் பாதுகாப்பாய் முன்னெச்சரிக்கையாய் இருப்பது மிக அவசியம். அப்படி இல்லாமல் போவதே பிசாசு ஒரு தந்திரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் அங்கிள் நான் அதை நினைக்கிறேன். நீங்க ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அங்கிள்? நிச்சயமாய் நம்முடைய ஆண்டவர் 40 வருட வனாந்தர காரியத்தை கூட பாருங்க. எந்த காரியத்திலே விடுதலை இருக்க வேண்டும் என்றாலும் அவர் ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு பாதுகாப்பை தான் வைத்திருக்கிறார். இப்ப பாதுகாப்பு தேவை நமக்கு. பிசாசானவன் எங்கெல்லாம் பாதுகாப்பு இல்லையோ, வேலி இல்லாத இடத்துல அவன் புகுந்து விடுகிறான். அதனால வேலி நமக்கு தேவை, பாதுகாப்பு நமக்கு தேவை. என்ன எப்படி பாதுகாப்பு வைக்கிறது, என்ன விஷயம் எல்லாம் ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறார். அப்போ தேவனே பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி இருக்கும் பொழுது அப்ப நம்ம பாதுகாப்பு இல்லாம போறது சரியில்லையே. தேவன் சுகப்படுத்துவார், உண்மைதான். அப்படி என்றால் தேவன் நம்முடைய வறுமையெல்லாம் நீக்குவார், ஏழ்மையெல்லாம் போக்குவார், அவர் நமக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னா வேலைக்கு போகாம இருக்கலாமா? சம்பாத்தியம் பண்ணாம இருக்கலாமா? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சாப்பாடு வந்துருமா? அல்ல. அதற்கும் வழிமுறைகளை வைத்திருக்கிறார். நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வை, நான் 2-3 ஸ்டெப் உனக்காக எடுத்து வைக்கிறேன். அதனால நம்ம ஆண்டவர் செய்கிற காரியம் எல்லாமே நீங்க பாதுகாப்பு நான் சொன்னபடி செய்யுங்க. உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு தேவனுடைய வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினாலும் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்று சொல்லுகிறார். ஆமென், ஆமென்.
ஸ்தோத்திரம் அங்கிள். ஸோ அடுத்தது அவருடைய அதான் நம்ம டாபிக் விட்டுட்டு வேற காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம், கமெண்ட்ல வந்ததுனால பரவாயில்ல. அந்த வரிசையிலே இன்னொரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன் ஐயா. இப்போ தேவன் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை உலக ஜனங்களுக்காக, உலக மக்களுக்காக தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இந்த பரிசுத்த ரத்தத்தை தேவன் சிந்த வைத்ததுனாலே தேவன் பொதுவாகவே அவர் நரபலியை விரும்புகிறவர் அல்ல. நரபலியை விரும்பாத தேவன் தன்னுடைய குமாரனையே ரத்தம் சிந்துபடியாய் பலியாய் ஒப்பு கொடுத்தார். அதுக்கு நமக்கு வேத வசனங்கள்லாம் இருக்கு. அவர் பலியாய் கொடுத்தார் என்பதற்கான வசனங்கள்லாம் நமக்கு இருக்கு. அப்ப நரபலியை விரும்பாத தேவன் இயேசுவை நரபலியாய் கொடுக்கலாமா, இயேசுவை சாகடிக்கலாமா, நரபலி கொடுக்கலாமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இதை பற்றிய இன்னொரு டாபிக் வர இருக்கிறது. ஆமா அங்கிள், ஒரு தலைப்பு இருக்கு, நரபலியை தேவன் விரும்புவாரா என்ற ஒரு டாபிக் வர இருக்கிறது. அந்த டாபிக்ல சொல்லுவேன். ஆனாலும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு வரி சொல்லுகிறேன். பலி செலுத்துவது என்பது தேவனுக்கு. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை படித்தீர்கள் என்றால் இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டது பிதாவுக்காக அல்ல, பிதாவுக்கு அல்ல அந்த பலி. அப்படி சொன்னால் நீங்க சொல்லுகிறது இயேசுடைய பலி நரபலி பிதாவுக்கு செலுத்தப்பட்டது, பிதா ஏற்றுக்கொள்வாரா என்று நீங்கள் கேட்கலாம். அல்ல, அந்த பலி பிதாவுக்காக அல்ல. நான் அவருடைய ரத்தத்தை ஏத்துக்கிட்டேன்னு பிதா சொல்லல. அல்ல, அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட அவர் வைத்தார். அவரே பிதாவே இந்த காரியத்தை செய்ய வைத்தார் என்றால் அவர் பலியை ஏற்றுக்கொள்வதற்காக அல்ல. ஆனால் இதை பற்றி நான் கொஞ்சம் விளக்கமாய் பிற்பாடு கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதமானால் நிச்சயமாய் நான் இதை பற்றி தேவன் நரபலியை ஏற்றுக்கொள்வாரா என்பதை பற்றி உங்களுக்கு விரிவாய் சொல்லலாம் என்று இருக்கிறேன். ஓகே ஓகே, சூப்பர் அங்கிள். ஸோ நமக்கு நேரம் நன்றி ஐயா, நன்றி நிமிஷம் தான் நமக்கு இருக்கு. கடைசியா ஒரே ஒரு கேள்வின்னு கூட சொல்ல முடியாது. நீங்கள் கமெண்ட்ஸ்ல வந்ததெல்லாம் பாருங்க. கமெண்ட்ஸ்ல கேட்ட கேள்விக்கெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அங்கிள். 2 கேள்வி நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், நான் அதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதுல ஒரு கிளாரிபிகேஷன் கூட நம்ம சொல்லலாம். நீங்க பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒருவன் பாவி என்று சொன்னால் பாவ ஜாதியிலே பிறப்பதனால்தான் அவன் பாவி அப்படின்ற ஒரு கான்செப்டை சொன்னீங்க. என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொன்னாலே அவன் பாவ ஜாதியிலே அவன் பிறந்ததுனாலே பாவி என்று சொல்கிறோம். அப்போ ஒருவன் பாவங்கள் செய்வதனாலே அவன் பாவி இல்லையா? அதையும் நம்ம குறிப்பிடணும் இல்லையா? அப்போ 2 விதமான பாவம் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கணுமா? எப்படி அதை எடுக்கிறது? இதை பற்றியும் ஒரு செய்தி வரும் என்று நினைக்கிறேன். பாவங்களிலே 2 பாவங்கள் உண்டு. இது ரோமன் கத்தோலிக்க சபையார் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. ஆவிக்குரிய சபையார் இதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. ஒன்று ஜென்ம பாவம், ஜென்ம சுவாபம், அது அப்படியேதான் இருந்துகிட்டு இருக்குது. ஜென்ம பாவம் அது ஆதாமிலிருந்து வந்தது. 2வது நம்ம இந்துக்கள்லாம் சொல்ற மாதிரி கர்ம பாவம். பகவத்கீதையில சொன்ன மாதிரி கர்ம பாவம்னா நம்ம செய்கிற செயல்பாட்டினாலே வரக்கூடிய பாவங்கள். 2 பாவங்கள். ரைட். என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே பாவ ஜாதியிலிருந்து தேவ ஜாதியாய் வந்து விட்டோம். முடிஞ்சு போச்சு. எதுல வந்துட்டோம்? நம்ம ஆவியிலே. இதை பற்றியும் இன்னொரு செய்தி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆவியிலே தான் தேவ ஜாதியாய் வந்திருக்கிறோம். ஆத்மாவும் சரீரமும் மாற்றமில்லை, அது தினந்தோறும் மாறிக்கொண்டிருக்கிறது. சரீரம் அப்படியே தான் இருக்குது, அந்த ரத்தம் அப்படியே தான் இருக்குது. அதனால நம்ம செயல்பாட்டுகளினாலே வரக்கூடிய பாவங்கள் தான் பெரிதாய் இருக்கிறது. தேவன் இப்போ கடைசியில நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது நாம் பாவ ஜாதியிலிருந்து தேவ ஜாதியாய் ரட்சிப்புக்குள்ளே வந்து விட்டால் அந்த ஜென்ம பாவத்துக்கான எந்த ஒரு தண்டனையும் எந்த ஒரு காரியமும் நமக்கு இல்லை. நாம் செய்கிற செயல்பாட்டுக்கான இந்த கிரியைகளுக்கான இந்த பாவத்துக்குத்தான் தண்டனை கிடைக்கும், இந்த பாவத்துக்குத்தான் பரிகாரம் கிடைக்கும். ஓகே சூப்பர். ஸோ நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். கமெண்ட்ஸில் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். கர்த்தர் இந்த அளவுக்கு நம்மளை கிருபையாக நடத்தியிருக்கிறார்.
இதுல வந்து நாம் நிறைய விஷயங்கள் உங்களோட நாங்க படிச்ச பொழுதும் சரி, நாங்கள் பிரசங்கம் கேட்ட பொழுதும் சரி கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் நிறைய மீண்டும் மீண்டும் இதை படிக்கும் பொழுது நிறைய வெளிச்சங்கள் அடிக்கடி ஒரு டார்ச் மாதிரி வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால நானும் குறிப்பெல்லாம் எடுத்து வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை வந்து ஏதோ நம்ம பிரசுரிக்கிறதுனால நாங்களும் பயன்பெறுகிறோம், மற்றவர்களும் பயன்பெறுகிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளும் நீங்கள் உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களை தைரியமாய் கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நாம் அதை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம வந்து நாளைக்கும் இதை வந்து நாம் பார்க்க புதிய தலைப்பில் ஒரு வித்தியாசமான தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ இதை எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்டர் சாம்காலம் ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? நாம் நிறைவான கருத்து ஏதாச்சும் சொல்றது இருந்தால் சொல்லி அதுக்கு பிறகு நான் ஒரு முடிவான காரியத்தை சொல்லி முடிச்சிடலாம். இல்லை, ஓகே ஓகே இல்லை, முடிச்சிடலாம் அங்கிள். அங்கிள் உங்களுடைய நேரத்துக்காக ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த உன்னதமான வெளிப்பாடு அநேகருக்கு இன்னும் கொண்டு செல்ல வேண்டும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறீங்க, நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டில் டிஜிட்டல் டெக்னாலஜியில் நிறைய பேருக்கு இதை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு முயற்சியினுடைய ஆரம்பம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது மென்மேலும் இயேசுவின் வருகை தாமதமானால் தொடருங்கள். அதனால உங்களுக்கு கர்த்தர் இன்னும் மென்மேலும் பலத்தையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழிநடத்துவார். நீங்கள் கொடுத்த உங்களுடைய செய்திக்காக நன்றி, விளக்கங்களுக்காக நன்றி. நான் இப்போ நிறைவு கருத்தை என்னுடைய ஃபுல் ஸ்கிரீன்ல உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள். இந்த டெலிவரன்ஸ் நியூஸ் என்ற பேஜில் இது தினந்தோறும் லைவ் ஷோவாக ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால நீங்கள் தயவாய் உங்களுடைய பேஜிலும் இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ தினந்தோறும் இது எந்த பேட்டர்னில் நடைபெறும்னா, முதல்ல ஒரு செய்தி கொடுக்கப்படும். பிறகு நம்ம ஐயா செய்தி கொடுத்து முடித்த பிறகு அதனுடைய கிளாரிஃபிகேஷன் எதாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம், கேள்விகள் கேட்கலாம், சந்தேகங்களை கேட்கலாம், உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு செய்யலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை தயவாய் 1 மணி நேரம் கர்த்தருக்காக இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு மாலைதோறும் அநேகர் டிவி சீரியலில் உட்கார்ந்துருக்கக்கூடிய வேளையிலே 1 மணி நேரம் கர்த்தருக்காக நாம் ஸ்பெண்ட் பண்ணி வார்த்தைகளை தியானம் பண்ணும்போது நமக்கு மிகவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதனாலே தயவாய் இந்த காரியத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஓகே, இப்போது நாம் இதை ஜெபித்து முடிக்க போகிறோம். நாம் அனைவரும் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இரவு வேளையில் எங்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக பாவ மன்னிப்பு என்பதுதான் கிடைக்குமா, ஏன் கிடைக்கும், எப்படி கிடைக்கும், இயேசுவின் ரத்தம் எனது பாவங்களை எப்படி மன்னிக்கும், அப்படிப்பட்ட அந்த ரத்தத்தின் மகத்துவம் என்ன என்பதெல்லாம் புரிந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான வேத வெளிப்பாடை எங்களுக்கு கொடுத்த ரெவரண்ட் டாக்டர் சேவியர் ஐயா அவர்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் புது புது தலைப்புகளிலே இவைகளை தியானிக்க எங்களுடைய சிந்தனைகளை, பகுத்தறிவை, வேதத்தினுடைய அறிவை நாங்கள் இன்னும் அதிகமாக தூண்டுபடியாக கர்த்தர் நீ கிருபை தருவதாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை தொடர்ந்து வழிநடத்துவீராக. இந்த நிகழ்ச்சியை இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய உள்ளத்திலே தேவ ஆவியானவர் அவர்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவீராக. இங்கே பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே கேட்டுக்கொண்டதாக எடுக்காமல் வேதத்தை ஆராய்ந்து சொல்லப்பட்ட வசனங்களை தியானித்து அவைகளை முழு நிலையாக கர்த்தாவே புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா, வழிநடத்தும். எல்லாவற்றையும் அன்பின் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை அனைவரும் ஆசீர்வதிப்பார். மீண்டுமாக நாளைக்கு 9 மணிக்கு நாம் புதிய ஒரு தலைப்பிலே சந்திக்க இருக்கிறோம். அதுவரைக்கும் இயேசுவின் வருகை தாமதமான சந்திப்போம். அதற்கு இடையில இயேசுவின் வருகை அமைந்து விட்டால் நாம் பரலோகத்தில் தேவனை சந்திக்க போகிறோம். God bless you. Good night. Thank you.